ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் விளக்கு இருக்கும். ஒவ்வொரு விளக்கை எடுத்து நம்ம சோப்பு போட்டு கழுவுனா கூட பளிச்சுன்னு ஆகாதுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நல்லா விளக்கு ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரின் பவுடரில் டயர்ட் பவுடர் எண்ணெய் பவுடருங்க 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. ஆப்ப சோடாவும் 2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மேலால் பொங்கி வரும்போது நம்ம விளக்கியெல்லாம் இது கூட போட்டுடலாம். விளக்கு பார்த்தீங்கன்னா நான் திரி மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். மஞ்சள் குங்குமம் எல்லாமே அப்படியே இருக்குது. நான் துணியெல்லாம் வச்சு துடைக்க கிடையாதுங்க. எண்ணெய் பிசுப்பு எல்லாமே அப்படியே போட்டுருங்க. தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே விளக்கு ஃபுல்லாகவே மூழ்கணுங்க. இப்போ இருக்கிற எல்லா விளக்கும் தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கேஸ் ஸ்டவ்வில் இருந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி கூட பார்க்கலாங்க. இல்லை ஒரு விளக்கு எடுத்து செக் பண்ணி பார்க்குறதும் பார்க்கலாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு விளக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக பிசுப்பு எதுவுமே இல்லைங்க. நம்ம சோப்பு போட்டு கழுவினா கூட இந்தளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விளக்கெல்லாம் உடனே எடுத்துடணுங்க. ரொம்ப லேட் எடுத்தோம்னா அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாமே திரும்பவும் விளக்கு கூடயே ஒட்டிக்கும். அதனால் உடனே எடுத்துருங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா விளக்கும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வெளியில் ஊற்றிடாதீங்க, சிங்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. சிங்கில் நீங்கள் ஊற்றுறதுனால நைட் நேரத்தில் உங்கள் சிங்கில் ஸ்மெல் வரும். இந்த தண்ணி ஊற்றுறதுனால பேக்டீரியாஸ்லாம் செத்து சிங்கில் ஸ்மெல்லாம் எதுவுமே வராதுங்க. இப்போ நான் அதே பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிக்கிட்டுங்க. இப்போ இருக்கிற எல்லா விளக்கும் சும்மா அழைச்சி எடுத்துக்கோங்க, போதும். நம்ம கையில் தேய்ச்சி ஒவ்வொன்றா எடுத்து சோப்பு போட்டு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க. மாங்குன்னு ஒவ்வொன்றும் தேய்ச்சா கூட இவ்வளோ சீக்கிரம் ஆகாதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நேரமும் மிச்சமாகும், சீக்கிரமாகவும் க்ளீன் பண்ணிட ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க விளக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.